அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாவல் பழம் அல்லது நகைப்பழம் அப்படிங்கிற பழத்தை பற்றி பார்க்கலாம். இந்த பழத்தை அநேகமாக எல்லாத்துக்குமே இந்த பழத்தை பற்றி தெரிஞ்சிருக்கும். அதோட பெனிஃபிட்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, பிளட்டில் சுகரோட லெவலை வந்து நம்மளுக்கு மெயின்டைன் பண்ணுது. ஓரல் ஹெல்த் என்னென்னா, அந்த டீத் ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கும், வாய் துர்நாற்றம் இல்லாமல் இருக்கிறதுக்கும், ஈறுகளில் ரத்தம் வடியும் இல்லையா, அந்த மாதிரி பிரச்சனைகள் வராமல் இருக்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் ஹார்ட் வந்து ஃபங்க்ஷனிங்கை பூஸ்டப் பண்ணுது. ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த பழம். க்ளோவை நல்லா கிடைக்கும் இந்த பழம் நம்ம ரெகுலராக எடுத்துட்டோம்னா. வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எதுவுமே அளவாக எடுத்துகிட்டா நம்மளுக்கு ப்ராப்ளம் இல்லை. பட் அது இல்லாமல் சில பிரச்சனைகள் இருக்குது. என்னன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த வீடியோவில் நாவல் பழம் யாரெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு பார்க்கலாம் வாங்க. நாவல் பழம் சாப்பிடும் பொழுது சர்க்கரையோட அளவை வந்து கம்மி பண்ணும். அதனால் நீரிழிவு நோய் இருக்கிறவங்க இந்த பழத்தை சாப்பிட வேண்டாம். அதே போல் மலச்சிக்கலை ஏற்படுத்திடும். அதிகமாக சாப்பிட்டா தான் ப்ராப்ளம். அளவாக சாப்பிட்டோம்னா எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஸ்கின் ரிலேட்டட் டிசீஸ் வந்து வரதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் அளவாக நம்ம எடுத்துக்கணும். அதே போல் கல்லீரல் நோய்கள் வரதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அளவாக எடுத்துக்கோங்க. நன்றி.